எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதத்துடைய மூல சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சித்தாந்தம், வேதத்துடைய மூலம் என்னன்னா, சிம்பிளாக வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா, வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரு? 3 அனாதி பதார்த்தங்கள், இறைவன், ஜீவாத்மா, பிரகிருதி. இந்த 3ம் அனாதி தத்துவங்கள். இந்த 3த்துக்கும் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, கிரியேட்டர் கிடையாது. இந்த 3ம் எவர் எக்ஸிஸ்டிங், சனாதனம். இறைவன், ஜீவாத்மா, பிரகிருதி. பிரகிருதிங்கிறது ஜடப்பொருள், அண்ட் இறைவனும் ஜீவாத்மாவும் சேத்தன பொருள். சேத்தனம்னா கான்ஷியஸ், சேத்தனம்னா அது உணர்ச்சி இருக்கும். ஓங்கி கதவு அடிக்கிறீங்க கோவத்தில், கதவுக்கு வலிக்குமா? வலிக்காது. ஏன்னா கதவு ஜடப்பொருள். ஜடத்தால் ஆன பொருளுக்கு ஜடத்துடைய தன்மை இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் இறைவனுடைய வேத தத்துவம். இந்த 3 அனாதி விஷயங்களை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி நம்ம மோட்சம் அடைவோம். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்த 3 தத்துவங்களை நம்ம பார்க்கறது கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் இந்த 3 தத்துவத்தை பிரித்து நம்ம பார்க்கறது கிடையாது. ஏன்னா பார்க்கறதுக்கு தெரியாது. சைக்கிள் ஓட்டுறதுக்கு தெரியாது, சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுன்றலாம். ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டும்பொழுது, நீங்கள் சப்போஸ் சைக்கிள் ஓட்டுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், முதல்ல கீழே விழுவீங்க, பேலன்ஸ் வராது. மெல்ல 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 தினசரி ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அதே மாதிரி தான் மனசை கட்டுப்படுத்துறது, இல்லாட்டி தியானம் பண்ணுறது, இல்லாட்டி வேதத்தை கற்றுக்கிறது, வேத மந்திரங்களை கற்றுக்கிறது, சமஸ்கிருதம் கற்றுக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது, எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுனாலும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம உழைக்க வேண்டும். ஸோ வேதத்துடைய அனாதி தத்துவம் என்ன, பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் என்ன? 3 தத்துவம், அழியாத 3 தத்துவம். ஸோ இறைவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, இறைவனுக்கு கிரியேட்டர் கிடையாது, ஜீவாத்மாவிற்கு அம்மா அப்பா கிடையாது. உடலுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஜீவாத்மாவிற்கு அம்மா அப்பா கிடையாது, கிரியேட்டர் கிடையாது. பிரகிருதிக்கும் அம்மா அப்பா கிடையாது. பிரகிருதியும் எந்த பொருளால் ஆனதும் இல்லை. எனர்ஜி, மேட்டர் கேன் நெய்தர் டெஸ்ட்ராய்ட் நார் பி கிரியேட்டட். அந்த ஃபண்டமெண்டல் கடைசி மூளை டிவைட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்கணும். அந்த இடத்துல போய் நிற்கும்பொழுது அதற்கு கீழே நம்ம டிவைட் பண்ண முடியாது. அந்த தத்துவம் தான் பிரகிருதி. ஸோ இறைவன் உலகத்தை பிரகிருதியின் மூலமாக படைக்கிறார். இறைவன் உலகத்தை ஜீவாத்மாவிற்காக படைக்கிறார். நமக்கு இந்த மனுஷ உடலை இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த மனுஷ உடலில் நம்ம டெஸ்ட் பண்ணணும் டெய்லி. 100% நமக்கு என்ன வேணும்? 100% சுகம் வேண்டும், 0% துக்கம் வேண்டும். கரெக்டாக எல்லா மனுஷனுக்கும் டெரரிஸ்ட்டுக்கிட்ட போய் கேட்டாலும் அவன் இதுதான் சொல்லுவான், 100% சுகம் வேண்டும், 0% துக்கம் வேண்டும். சின்ன குழந்தைக்கும் இதான் வேணும். எந்த பிராணி, ஒரு நாயை எடுத்தாலும் சரி, ஒரு கழுதை எடுத்தாலும் சரி, ஒரு ஆடு எடுத்தாலும் சரி, 100% சுகம் வேண்டும், 0% துக்கம் வேண்டும். ஏன்னா இது ஜீவாத்மாவுடைய அடிப்படை தேவை, நம்மளுடைய குணம் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 100% சுகத்தை உலகத்தில் தேடுகிறோம். உலகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இறைவன் சொல்கிறாரு, உனக்கு நான் வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, உனக்கு மனுஷ உடலை கொடுத்துருக்கேன், உனக்கு ஞானத்தை வேதம் மூலமாக கொடுத்துருக்கேன், இந்த உலகத்தில் எப்படி புழங்கணும்னு ஞானத்தை கொடுத்துருக்கேன், புழங்கி பாரு, 100% சுகம் எங்கே இருக்குதுன்னு தேடி பாரு. ரிஷி முனிகள்லாம் சொல்லியிருக்காங்க, 100% சுகம் உலகத்தில் இல்லை. உலகத்தில் 100% துக்கம் இருக்குது. துக்கம் கிடைக்கும், ஆனால் சுகம் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, கணவனுக்கு ஒய்ஃப் ரொம்ப அழகான ஒரு ஒய்ஃப் அமைஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்ப கல்ச்சர்டு, அவளுடைய நேச்சரும் ரொம்ப அற்புதமாக இருந்தாலும் அந்த மனைவியால் அந்த கணவனுக்கு 100% சுகம் கொடுக்க முடியாது. அந்த கணவனால் அந்த மனைவிக்கு 100% சுகம் கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நாளைக்கு 100% தெரியும், அதுக்கப்புறம் அந்த 100% கம்மியாகிட்டே வரும். துக்கம், எனக்கு பின்னாடி துக்கம் மறைஞ்சிருக்கு. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுஷ உடலில் நீ வந்திருக்கல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார். எந்த இடத்துல 100% சுகம் தேடிப்பார். நீ எங்கெல்லாம் 100% சுகம் நினச்சி போகிறியோ அந்த 100% சுகம் மெல்ல 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 100% துக்கமாக மாறும். எந்த வஸ்து உனக்கு சுகம் அளித்ததோ ஒரு தருணத்தில் அதே வஸ்து உனக்கு துக்கத்தை அளிக்கும். ஸோ இதை நீ புரிஞ்சுப்ப. ஸோ வேத ஞானம் மூலமாக, தர்ஷனங்கள் மூலமாக, ரிஷிகளுடைய உபநிஷதங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
100% சுகம் உலகத்தில் இல்லை. பிரகிருத்தியால் இந்த உலகம் ஆனது. பிரகிருத்தியில் வந்து ரஜ தம சத்வ 3 பார்ட்டிக்கல் இருக்குது. பார்ட்டிக்கல்னு வச்சுக்கலாம், வஸ்து. ரஜகுணம், தமகுணம், சத்வகுணம். நமக்கு கிடைக்கின்ற எல்லா சுகமும் சத்வகுணத்தினால் கிடைக்கிறது. உலகத்தில் நம்ம எந்த இப்போ ரசகுல்லா சாப்பிட்றோம், குலாப் ஜாமுன் சாப்பிட்றோம், சுகமாக இருக்கா? சத்துவகுணம், அந்த குலாப் ஜாமுனில் சத்துவகுணம் இருக்குது, அதனால சுகம் கிடைக்கிறது. ஒரு குலாப் ஜாமுனில் ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது ரொம்ப ஆனந்தம், செகண்டு சாப்பிடும் போதும் ஆனந்தம், 3rd 4th 5th 6th குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது ஆனந்தம் 0 ஆகிடும், ஆல்மோஸ்ட் 0. ஏன்டா சாப்பிட்றோன்னு இருக்கும் கரெக்டாக. ஏன்னா அந்த குலாப் ஜாமுனில் சத்தகுணத்துக்கு அப்புறம் ரஜகுணமும் இருக்குது, தமகுணமும் இருக்குது. அந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாகிடும், தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும், எழுந்து நடக்க முடியாது. ஐயோ நிறையா சாப்பிட்டேன்ப்பா இன்றைக்கி என்னால் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல. ஏன்னா அந்த பொருளில் தமகுணம் இருக்குது. எல்லா வஸ்துக்களையும் ரஜகுணம், தமகுணம், சத்துவகுணம் பிரகிருத்தியால் ஆனது இல்லை. ஸோ இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், பிரகிருத்தியால் ஆன வஸ்துவில் ரஜகுணம், தமகுணம், சத்துவகுணம் இருக்கிறதுனால முதல்ல சுகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி துக்கம் மறைஞ்சிருக்கு, அதுக்கு பின்னாடி மோகம் அட்டாச்மெண்ட் மறைஞ்சிருக்கும், அது மேலே நீ அட்டாச் ஆகிடுவேன். அடுத்த தடவை திருப்பியும் குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது திருப்பியும் ஒரு குலாப் ஜாமுன் நிறுத்த மாட்டோம், திருப்பியும் இன்னும் வேணும்னு சாப்பிடுவோம், திருப்பி துக்கம் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் குலாப் ஜாமுன். அந்த குலாப் ஜாமுனை நீங்கள் குலாப் ஜாமுன் பதிலாக மனைவி யூஸ் பண்ணுங்கள், குலாப் ஜாமுன் பதிலாக புருஷனை போடுங்க, குலாப் ஜாமுன் பதிலாக பசங்களை போடுங்க. எல்லா வேர்ல்டு ஃபார்முலாவும் இதே தான். ஸோ வேதத்துடைய தாத்பரியம் என்னென்னா, 100% சுகம் உனக்கு வேணும், 0% துக்கம் உனக்கு வேணும். 100% சுகம், 0% துக்கம் உனக்கு உலகத்தில் கிடைக்காது. 50-50 கிடைக்கும், ஆனால் 50-50யோடு நம்ம சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நமக்கு 100% எப்பொழுதுமே சுகம் வேணும். எப்பொழுதுமே சுகம் வேண்டும் என்றால் உலகத்திலிருந்து வெளியில் போக வேண்டும், ஜென்ம மரணத்திலிருந்து வெளில போக வேண்டும். உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? ஜென்மத்தினால இருக்கோம், ஜனனம் எடுக்கிறோம், பிறந்திருக்கோம், அதனால் உலகத்தில் இருக்கோம்ல. ஸோ பிறக்காமல் இருக்க வேண்டும். பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் இறைவன் வேதத்தில் சொல்லியிருக்காரு. 100% சுகம், 0% துக்கம் எந்த இடத்துல இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது. உலகத்தில் இல்லை, பிரகிருதி கிட்ட இல்லை, நம்மக்கிட்டையும் இல்லை. நம்மக்கிட்ட 100% சுகம், 0% துக்கம் இருந்தால் நம்ம ஏன் வெளில போய் தேட போகிறோம்? நம்மக்கிட்ட இல்லை, அது கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருச்சு. அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம் சொல்கிறது. என்கிட்ட சுகம் இல்லாதனால தானே நான் வேறு யார்கிட்டயோ போய் தேடுறேன் அதை. ஸோ உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீ தேடுற. ஆனால் எந்த இடத்துல தேட வேண்டும், எந்த இடத்துல தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எப்படி தேடினால் அந்த 100% சுகம், 0% துக்கம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் வேதத்தின் மூல சித்தாந்தம். வேதத்துடைய மூல சித்தாந்தத்தை வச்சு தான் இந்த தத்துவம் நான் இப்போ சொன்னேன் பாருங்களேன். 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். எவ்வளோ நிமிஷம் இருக்குது? இப்போ 8 நிமிஷம் இருக்குது. இந்த 8 நிமிஷத்தில் சொன்ன விஷயங்களை தான் எப்படி இதை நாம் செயல்படுத்த வேண்டும் தினசரி. இப்போ நம்ம ஈஸி, புரிஞ்சுக்கிறது ஈஸி, செயல்பாடில் ரொம்ப கஷ்டம். லஞ்சம் வாங்காதன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு நான் சொல்லிடுறேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஆஃபீஸ் வேலை, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் உட்கார்ற சீட்டில் நான் என்னுடைய கையெழுத்துக்கு வேல்யூ 1 லட்ச ரூபா. ஒரு கையெழுத்துக்கு 1 lakhs to 10 lakhs என் கையெழுத்தோட வேல்யூ. அவன் தரத்துக்கு ரெடியாக இருக்கான். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஈஸியாக சொல்லிவிடுவேன். ஆனால் அந்த தருணத்தில் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ ப்ராக்டிக்கல் ரொம்ப கஷ்டம், தியரி ரொம்ப ஈஸி. வேதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, வேதத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ஞானமும் அதே மாதிரி தான். பொய் சொல்லாத அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் பொய் சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும். நான்லாம் பிரம்மச்சாரிப்பா, அனாவசியமாக என்னுடைய வீரியத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவான், ஆனால் கடைப்பிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி கடைப்பிடிப்பது? இதுதான் வேதத்தில் இறைவன் சொல்லியிருக்காரு. இதோடைய பேசிஸில் தான் தர்ஷனங்கள்னால் யோக தர்ஷனம், சாங்கிய தர்ஷனம், வேதாந்த தர்ஷனம், அதாவது பிரம்மசூத்திரம், இது எல்லா தர்ஷனங்களும் இந்த கான்செப்டை தான் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதனால தான் வேதத்துடைய மூல சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுட்டாதான் வேதம்னு சொல்கிறாங்களே, வேதமில் என்ன தான் இருக்கியா வேதத்தில்னா இதுதான் இருக்குது வேதத்தில். வைதிக தர்மத்தில் இது தவிர ஓகே, உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும், நீ கல்யாணம் பண்ணிக்கிற, குழந்தை பெற்றுக்கிற, எப்படி எதற்காக கல்யாணம் பண்ணிக்கிற,
குழந்தை பெற்றுக்கணுன்னா குழந்தை எப்படி வளர்க்குறது? பெற்றுன்றுவேன், அதை ஒழுங்காக வளர்க்க தெரியுமா? அந்த குழந்தை உனக்கு நாளைக்கு துக்கம் தருமா? உன்னுடைய அட்டாச்மெண்ட் அது குழந்தை மேலே இருக்கும். ஸோ அந்த குழந்தை உனக்கு துக்கம் தரும்போது அந்த அட்டாச்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி துக்கம் தரும் உனக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி வெளில வருது? இந்த எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வேதம். வேதத்துடைய மூல சித்தாந்தம் இதுவே. ஸோ நம்ம எல்லாரும் என்ன முயற்சிக்கணும்னா, நானும் அதுதான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் அதுதான் முயற்சி பண்ணணும். எல்லாம் என்ன பண்ணணும்? எப்படி நான் 100% சுகம் அடைய முடியும், எப்படி நான் 0% துக்கம் அடைய முடியும். ஸோ இதை நம்ம டைமென்ஷனாக தேடிகிட்டே போகணும். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம அதை தேடணும், ட்ரை பண்ணணும், முயற்சிக்கணும். முயற்சி பண்ணி உபாசனை செஞ்சால் இறைவன் சொல்கிறார், என்கிட்ட 100% சுகம் இருக்குது, 0% துக்கம் இருக்குது. ஸோ என்கிட்ட வா. ஸோ என்கிட்ட நீ எப்படி வருவ? இதன் மூலமாக வருவாய், வேதத்தின் மூலமாக வருவாய். வேதம்ங்கிறது ஜஸ்ட்டு கண்ணை மூடி ஒரு ஸ்ருதியில் ஸ்வரத்தில் அந்த மந்திரத்தை பாடுறது கிடையாது. அது மடத்தனம். நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம், அது மடத்தனம். வெறும் மந்திரத்தை பாடினா நமக்கு என்ன தான் புரியும்? ஒன்றுமே புரியாது. அந்த மந்திரத்துக்குள்ளே என்ன விஷயம் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் பாருங்களேன், இந்த தமிழ் சேனல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் வேத ஞானத்தை, நான் வேத ஞானி கிடையாது, நான் என்ன எங்கள் குருநாதர்கிட்ட கற்றுக்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் தமிழில், அவ்வளோதான். ஸோ வேதத்தில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கணுன்னா என்னுடைய சேனல் பாருங்கள். நான் மெல்ல 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 நிறைய வீடியோஸ் அந்த பழைய சேனலில் போட்டிருக்கேன். அதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வருவேன். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுறதோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. இது வேதத்துடைய மூல சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.